விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் தென்னவராயன்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி பன்னெடுங்காலமாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற சர்வசக்தி ஏழை முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் மிகச் சிறப்பாக முறையில் நடைபெறவிருப்பதால் இரண்டாம் கால யாக பூஜை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த யாகசாலைக்கு அருகிலே அமர்ந்து அந்த நடக்கின்ற இறைவனுக்கு நடக்கின்ற கைகரியத்தை மிக சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ அழகாக அணி அணியாக ஊர் முக்கியஸ்தர்கள் அமர்ந்து கொண்டு வேள்வியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மங்களவாத்தியம் மிக அழகாக முழங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிவாச்சாரியார்கள் செந்தமிழ் ஆகம முறைப்படி வேள்வியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே வேள்வி முடிந்து இறைவனுக்கு இறைவிக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. ஏராளமான பக்த கோடிகள் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த யாகசாலையிலே அழகாக இறைவன் திருமேனி மூர்த்தங்களுக்கு அலங்காரங்கள் நடைபெற்று அருமையாக இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ மங்கள வாத்தியம் சிவாச்சாரியார்களுடையது வேண்டுகளுக்கு இணங்க மிக அழகாக வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தென்னவராயன்பட்டு ஆலயத்தில் எழுந்திருக்கின்ற சர்வசக்தி ஏழமுத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தில் உங்கள் இல்லத்திலிருந்து கண்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்க இறைவனை வேண்டுகின்றோம். எல்லோரையும் சர்வ சக்தியாக இருந்து விளங்கிக் கொண்டிருக்க ஏழை முத்து மாரியம்மன் இப்பொழுது இதை கண்டு கொண்டிருக்கின்ற யூடியூப் வாயிலாக இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைவர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அருள்மழையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதோ வேள்வி அடுத்து கும்பாபிஷேகத்தை அடுத்த நேரலையில் காண்போம். வாழ்க வளமுடன்.